அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஆரோக்கியமான ரெசிபி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக பாருங்கள். அதுக்கு கடலை கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், கீ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கடலையை கொட்டி மீடியம் ஹீட் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலையிலன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். புரோட்டீன் எலும்பு வலுவடைய செஞ்சு குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு வளர்ச்சியை தருது. அதனால் குழந்தைங்களுக்கு நிலக்கடலையை தாராளமாக தரலாம். புரோட்டீன் சத்து யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலையை நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாம். தோலெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார், மீடியமான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இதை கொரகொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது, கொரகொரன்னு அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் பவுடராக ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இடிக்கிற கல் அகலமாக இருந்தால் அதில் நீங்கள் போட்டு இந்தமாரி இடித்து கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க. இதேமாரி கொரகொரப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஏலக்காயை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அரை கப் வெள்ளை சர்க்கரை, அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நான். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையே எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அது கரையிறதுக்கு கொஞ்சமாக 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றினாவே போதும், அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். எப்போவுமே உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட் அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சேர்த்துக்கணும் எல்லாத்துலேயும். இந்த தண்ணி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் கேஸ் வேஸ்ட்டாக போயிடும், கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும் பாகு பதம் கிடைக்கிறதுக்கு. அதனால் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், அது ஈஸியாகவே நம்மளுக்கு பாகு பதம் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தட்டில் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தடவி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்துலேயும் ஒரு கிண்ணிலையும் அடிப்பக்கம் சமமாக இருக்கிற பக்கத்துலேயும் வெண்ணெய் தடவி நம்ம வச்சிடலாம். ஏன்னா இது இனிமேல் நம்ம சுறுசுறுப்பாக இது செய்யணும், இல்லைன்னா கடலை மிட்டாய் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் எல்லாத்தையும் ரெடியாக இப்போவே எண்ணெய் தடவி நம்ம வச்சிடலாம். நல்லா எங்கேயுமே எண்ணெய் தடவி வச்சுருங்க. எல்லாத்தையுமே ரெடியாக கரெக்டாக எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடி செஞ்ச ஏலக்காய் பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாகுபதம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் தெரியாது, அதனால் நம்ம கவனமாக இதை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கணும். அடிக்கடி அந்த தண்ணிக்குள்ளே நம்ம அந்த பாகுவை ஒரு ட்ராப் 2 ட்ராப் போட்டு செக் பண்ணணும். பாகுபதம் எப்படி பார்க்குறதுன்னு இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தட்டுலேயோ ஒரு கிண்ணத்துலேயோ தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ட்ராப் அதில் விடும்போது தண்ணி கூட இந்த பாகு கரையக்கூடாது. கரைஞ்சிதுன்னா கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. அதனால் நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தி அதுக்கப்புறம் இன்னொரு முறை எடுத்து நம்ம அந்த தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கணும். இதேமாரி அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம பாகை தண்ணியில் போட்டு கையால் சேர்க்கும்போது அது சேரணும், தண்ணியில் பிரியக்கூடாது. சேர்ந்தால் தான் கரெக்டான பக்குவம். இப்போது கரெக்டான ஸ்டேஜ் வந்துச்சு. வாங்க, அரைச்ச பவுடரை கொட்டி டக்குன்னு கிண்டலாம். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக செய்யுங்க, இல்லைன்னா மாவு மாரி மாறிடும், நம்மளுக்கு கடலை மிட்டாய் கிடைக்காது. டக்குன்னு இதை இன்னொரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டக்குன்னு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டு இன்னொரு எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தால் கரெக்டாக அமுத்தி விட்டுருங்க. உடனே பாராக கோடு போட ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா கெட்டியாகிடும், கோடு போட முடியாது. பாருங்கள், எனக்கு அதுக்குள்ளேயே கெட்டியாகிடுச்சு. நான் டக்குன்னு கோடு போட்டுட்டேன். பாருங்கள், நீங்களும் கவனமாக இந்த ஸ்டேஜில் செய்யும்போது ரொம்ப கவனமாக சீக்கிரமாக செய்யணும். கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் இதானாலும் கூட பொலன்னு மாவு மாரி ஆகிடும். பாருங்கள், எனக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு. நான் இது 2வது டைம் செய்கிறேன். கரெக்டாக செஞ்சுட்டேன் இந்த டைம். அதனால் நீங்களும் கவனமாக இந்த கடைசி ஸ்டேஜ் மட்டும் கவனமாக சுறுசுறுப்பாக டக்குன்னு மாற்றி டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. கரெக்டாக எடுத்து வடை சட்டியிலேருந்து அந்த எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துக்கு கொட்டிடுங்க. இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துக்கு கொட்டிட்டு டக்குன்னு அமுத்திட்டு டக்குன்னு கோட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.